பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கு மேலும் ஒரு மிகப்பெரிய அடியாக ஐக்கிய அரபு அமீரகம் அந்த நாட்டு குடிமக்களுக்கு விசா வழங்க ரகசியமாக தடை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமீரக அரசு அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு தடை ஏதும் இல்லை என்றும் விசா நடைமுறைகள் வழக்கம் போல் தொடர்வதாகவும் கூறினாலும் கள யதார்த்தம் முற்றிலும் வேறாக இருப்பதாக பாகிஸ்தான் தொழிலதிபர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக பாகிஸ்தானின் முன்னணி ஏற்றுமதியாளர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு விசாக்கள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவது அந்த நாட்டு வர்த்தக சமூகத்தினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மௌன தடை காரணமாக பாகிஸ்தானின் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. துபாய், சார்ஜா மற்றும் அபுதாபி ஆகிய நகரங்களில் பல ஆண்டுகளாக தொழில் செய்து வருபவர்கள் மற்றும் அங்கு சொந்தமாக சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு கூட விசா கிடைப்பதில்லை என்பது கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் முக்கியமான சர்வதேச வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் தொழில்முறை கூட்டங்களில் பங்கேற்க முடியாமல் பாகிஸ்தான் நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன. கராச்சி மற்றும் ராவல்பிண்டி வர்த்தக சபைகள் இது குறித்து ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும் பலமுறை முறையிட்டும் அமீரக தூதரகத்திடம் இருந்து முறையான பதில் எதுவும் வரவில்லை என புகார்கள் எழுந்துள்ளன. இந்த அதிரடி விரிசலுக்கு பின்னணியில் வலுவான அரசியல் காரணங்கள் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். கடந்த ஆண்டு இறுதியில் பாகிஸ்தான் அரசு சவுதி அரேபியாவுடன் ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவே கடந்த ஏப்ரல் மாதம் அமீரக அரசு தான் பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்த $3.5 பில்லியன் கடனை உடனடியாக திருப்பி தருமாறு கேட்டிருந்தது. தற்போது விசா நடைமுறைகளில் கட்டுப்பாடும் இந்த கெடுபிடியும் அந்த பிணக்கின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் அரசுக்கு தனது முக்கிய வர்த்தக பங்காளியான ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த மர்மமான நடவடிக்கை பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்காசிய நாடுகளில் உள்ள மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வரும் நிலையில் அமீரகம் மட்டும் இத்தகைய கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஏன் என்பது குறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுவரை வாய் திறக்கவில்லை. இந்த பிரச்சினைக்கு தூதரக ரீதியாக உடனடியாக தீர்வு காணப்படாவிட்டால் பாகிஸ்தானின் சர்வதேச வர்த்தகம் மீள முடியாத சரிவை சந்திக்கும் என அஞ்சப்படுகிறது.